முன்பொரு காலத்துல வாலிபூர் சாம்ராஜ்யம் ஒண்ணு இருந்தது. அந்த சாம்ராஜ்யத்துல மக்கள் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்திருந்தாங்க. அங்க விளைச்சலுக்கும் பஞ்சமில்லை, அறுவடைக்கும் பஞ்சமில்லை. இந்த சாம்ராஜ்யத்தோட மன்னன் தான் வீர சேனாதிபதி. இவர் ஆட்சியை மக்களுக்கு ஒரு பொற்காலமாகவே இருந்தது. அரசர் அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணாரு. இப்படி இருக்க துரோகத்தால் இந்த ராஜ்யத்தை விட்டு துரத்தப்பட்ட இரவிழி இந்த ராஜ்யத்தின் மேல பயங்கரமான கோவத்துல இருந்தா. தகுந்த நேரம் வரை காட்டுக்குள்ள தனியா மந்திரங்களை கத்துக்கிட்டு இருந்தா. இந்த ராஜ்யம் எத்தனை நாள் சந்தோஷமாக இருக்கும் என நானும் பார்க்கிறேன். இன்னும் சில நாட்கள்தான். அதன் பின்பு நான் இந்த ராஜ்யத்தை என்ன செய்யப் போகிறேன் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள். பல மாதங்கள் சென்ற பொழுது இந்த வாலிபூர் சாம்ராஜ்யத்தில் திடீரென மக்கள் நோயினால் பாதிக்கப்படுறாங்க. விளைச்சலும் குறையுது, பூமியும் வறண்டு போகுது. இதெல்லாம் பார்த்த அரசபையில, அரசே, நமது ராஜ்யத்தில் மக்கள் ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அது மட்டுமில்லாமல் நிலமும் வறண்டு போகி மழையும் பெய்ய மாட்டேங்கிறது. அரசர்தான் மக்களை காக்க எதனால் வழியை பார்க்க வேண்டும். என்ன இது? எந்த வருடமும் இல்லாமல் இந்த வருடம் மட்டும் நமது ராஜ்யத்தின் இத்தனை பிரச்சனையா? இதற்கு காரணம் என்ன? இதற்கு காரணம் நமது ராஜ்யத்திலிருந்து விரட்டப்பட்ட இருவிழியின் மந்திர வித்தையா இருக்குமோ அரசே? இருக்கலாம் மந்திரியாரே. நாம் ஒரு காரியம் செய்வோம். இன்றிரவு நாம் இருவர் மட்டும் காட்டுக்குள் சென்று இருவிழியை சந்தித்து இதற்கான விடையை காண்போம். இரவு தயாராக இருங்கள். இப்படி அரசரும் மந்திரியாரும் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இரவிழிய சந்திக்க போறாங்க. அரசரே, நாம் ஏன் இருவரும் தனியாக செல்ல வேண்டும்? நமக்கு துணையாக நம் படை வீரர்களை கூட்டிக் கொண்டு போலாமே. அவ்வளோ மந்திர வித்தை தெரிந்த மாயக்காரி. நாம் தனியாக சென்றால் உங்கள் உயிருக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. நாம் படையுடன் சென்றால்தான் நமக்கு பிரச்சனை. தனியாக சென்றால் அவள் பயப்பட மாட்டாள், நம்மையும் எதுவும் செய்ய மாட்டாள். ஆனால் ஒரு காலத்தில் அவள் நம் அரண்மனையில் அமைச்சர் பதவியில் இருந்தவள்தானே. பயப்படாதீர்கள். இப்படியா அரசரும் அமைச்சரும் பேசிக்கிட்டே காட்டின் நடுவே வராங்க. அங்கே பனிமூட்டம் அந்த காட்டையே மறைச்சிருக்கு. எப்படியோ அதை கடந்து அவங்க 2 பேரும் இருவிழி இருக்கிற இடத்திற்கு வந்தாங்க. வாருங்கள் அரசரே, வாருங்கள். தாங்கள் என் வீட்டிற்கு வர நான் என்ன புண்ணியம் செய்தேன் என்று எனக்கு தெரியவில்லை. வாருங்கள். நான் உன் வீட்டிற்கு விருந்து சாப்பிடுவோ அல்லது உன்னை பார்க்கவோ வரவில்லை. என் ராஜ்யத்தை நீ என்ன செய்தாய்? என் மக்கள் நோயினாலும் என் பூமி வறண்டு காணப்படுகிறது. நீ என்ன செய்தாய்? உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு என்ன வேண்டும் என்று தாங்களுக்கு தெரியாதா? ஆனால் உங்கள் ராஜ்யத்தில் நடந்ததற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதற்கு காரணம் வேதா. இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப வேதா திடீர்னு அவங்க முன்னாடி வர்றா. வணக்கம் அரசரே. நான் தான் உங்கள் ராஜ்யத்தில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணம். நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? எதற்கு என் ராஜ்யத்தில் உன் மந்திர வித்தையை காண்பிக்கிறாய்? நான் உமது ராஜ்யத்திற்கு உட்பட்ட சோமபுரி கிராமத்தைச் சேர்ந்தவள். ஒரு முறை எனக்கு பிரசவ வலி வந்து கிராமத்தில் உள்ள சந்தையில் வலியால் அவதிப்பட்டு கிடந்தேன். ஆனால் ஒருத்தர் கூட எனக்கு வந்து உதவி செய்யவில்லை. என் குழந்தையும் இருந்து நானும் இருந்து விட்டேன். அந்த கோபம்தான். இனி எப்போது உங்கள் ராஜ்யத்தில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடனும் மனிதாபிமானத்துடனும் இருக்கிறார்களோ அன்றுதான் உங்கள் கிராமத்தில் சாபம் நீங்கும். அதுவரை நீங்காது என்று நான் உறுதியளிக்கிறேன். அவர்கள் செய்த தவறுக்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். என் ராஜ்யத்தை விட்டுவிடு. அப்படியெல்லாம் என்னால் பின்வாங்க முடியாது. நான் கொடுத்ததுதான். இதிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நான் ஒரு வழிமுறையை சொல்கிறேன். அது என்ன வழி? எதுவாக இருந்தாலும் சொல்லு, அதை நாங்கள் செய்கிறோம். உங்கள் சாம்ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களும் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் பொறுமையுடனும் ஒரு மாத காலம் வாழ வேண்டும். அப்படி அவர்கள் அதை செய்துவிட்டாலே போதும். இந்த சாபத்திலிருந்து நீங்கள் விடுபடலாம். இதுதான் ஒரே வழி. இதற்கு சம்மதம் என்றால் நாளை முதல் சரியாக 1 மாத காலம் எடுத்துக்கொள்ளுங்கள். இதற்கு நாங்கள் சம்மதிக்கிறோம். நாளை முதல் 1 மாத காலம் வரை என் நாட்டின் மக்கள் ஒற்றுமையுடனும் சமாதானத்துடனும் வாழ்வார்கள். இன்று முதல் நமது சாம்ராஜ்யத்தில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும். இல்லை என்றால் அவங்களுக்கு கொடூர தண்டனைகள் வழங்கப்படும் என நான் இந்த சபையில் அறிவிக்கிறேன். இப்படியா 1 மாத காலம் வரை அந்த ராஜ்யத்தில் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தனர். 1 மாத காலம் கழித்து, அரசரே, நான் சொன்ன 1 மாத காலம் முடிந்தது. இந்த 1 மாத காலத்தில் நான் உன் ராஜ்யத்தில் உள்ள மக்கள் அனைவரையும் கண்காணித்துதான் வந்துட்டு இருந்தேன். அவர்கள் ஒற்றுமையுடன் இருந்தார்கள். ஆனால் இந்த ஒற்றுமை உமது சாம்ராஜ்யத்தில் நிலைத்திருப்பதுதான் என்னுடைய விருப்பம். இதை அவர்கள் பழகிவிட்டனர். இன்று முதல் இந்த ராஜ்யத்தில் பிடித்த சாபம் முறியடிக்கப்பட்டது. இனி என்னால் எந்த ஒரு தீங்கும் இந்த ராஜ்யத்திற்கு வராதே. நான் விடைபெறுகிறேன். சரி, ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்தது எனக்கு ரொம்ப வேதனை தருகிறது.
அதற்கு நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அத்துடன் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். நீ என் ராஜ்யத்திற்கு அந்த சாபத்தை கொடுக்காமல் இருந்தால் என் மக்கள் இப்படி ஒற்றுமையுடன் வாழ மாட்டார்கள். நன்றி, மகிழ்ச்சியுடன் சென்று வா. இந்த வீடியோவை பார்க்கும் நீங்களும் ஒருவருக்கொருவர் ஒற்றுமையுடன் இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. சமாதானத்துடன் வாழுங்கள். நன்றி.